உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மற்றொரு அண்மைச் செய்தி. சென்னை குளத்தூரில் வீட்டில் அழுகிய நிலையில் சரஸ்வதி என்ற பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வட மாநில நபருடன் தவறான சகாசம் காரணமாக பெண் கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், என்ன நடந்தது? முற்பகல் வணக்கம் ஷாம் சுந்தர். சென்னை கொளத்தூரில் அழுகிய நிலையில் பெண் உடல் மீட்கப்பட்ட சம்பவத்தில் மது போதையில் உல்லாசமாக இருந்த வாலிபரே தற்போது அந்த பெண்ணை கொலை செய்து தப்பியது அம்பலமாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கொளத்தூர் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட அந்த வடமாநில வாலிபர்களை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதாச்சலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சரஸ்வதி இவர் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த நிலையில் இலங்கையைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிரதீப் ராஜ், ராகுல்ராஜ் என்று 2 பிள்ளைகள் உள்ளனர். சரஸ்வதி கடந்த 1.5 மாதத்துக்கு முன்புதான் கொளத்தூர் தனமால் நகர் முதல் தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது. கணவன் கணேசமூர்த்தி அடிக்கடி லாரி ஓட்டுநராக அவர் வெளியூருக்கு செல்லும் நிலையில் பல்வேறு ஆண் நண்பர்களுடன் சரஸ்வதி சாவகாசத்தை ஏற்படுத்தி ஒரு தப்பான விலை மாதுவாக செயல்பட்டு வந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் சரஸ்வதியிடம் உல்லாசம் அனுபவிப்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வடமாநில வாலிபர் ஒருவர் சரஸ்வதியின் வீட்டிற்கு வந்துள்ளார். அங்கே இருவரும் மது அருந்தி உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மது அருந்துவிட்டு உல்லாசமாக இருந்துவிட்டு அந்த உல்லாசத்திற்கான பணத்தினை கேட்ட பொழுது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. அந்த தகராறில் அந்த வடமாநில வாலிபர் சரஸ்வதியை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரும் மது போதையில் இருந்ததால் மயங்கிய நிலையில் சரஸ்வதி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு சரஸ்வதியின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் அரை சவரன் மோதிரம் மற்றும் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரஸ்வதியின் இருசக்கர வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வடமாநில வாலிபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இவை அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவில் காட்சிகளாக பதிவாகியுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு கொளத்தூர் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் தலைமையில் 2 ஆய்வாளர்கள் தலைமையில் 2 தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட நபர்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.